ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல் பண்ணிகிட்ருக்குறோம். அதோட சேர்த்து கிரிக்கெட் பற்றியான சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தகவல்களை டைம் இருக்கும் போது பகிர்ந்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் கிரிக்கெட் இப்போ நடந்து முடிஞ்சிட்டு ஃபைனல் முடிஞ்சிச்சு, இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அதில் சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் பரவிட்டுருக்கு. அவங்க பிளேயர்ஸ் கிண்டல் பண்ணுறாங்க, வச்சாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸை, அது அவங்க ஓன் பண்ணதை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியானது. அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் பிளேயர்ஸ் வின்னான பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கேட்டாங்க. எந்தெந்த டீம் உங்களுக்கு யாரில் முக்கியமாக இருந்தாங்க, உங்கள் பிளேயிங் 11 யார் இருப்பாங்க, இதெல்லாம் கேட்கும்போது யுவராஜ் சிங் பற்றியான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். யுவராஜ் சிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவார். அவர் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் எதிரியாக பார்த்த எதிரி டீமில் இருந்த அவரையே பிளேயிங் 11 எடுத்திருக்கிறீங்க. ஆனால் ஏன் இந்தியன் பிளேயரான உங்கள் நண்பருக்கும் மேலே இருந்த தோனியை எடுக்கலை அப்படிங்கிறத இப்போ ஒரு ஆல் டைம் இதாக தோனியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஒரு சாதாரண கிரிக்கெட் லவர்ஸாக இருக்கட்டும், அதை அவரை இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது, அதை யுவராஜ் சிங்கிட்ட மட்டும் கேட்கல, எல்லாருக்கிட்டையும் தான் கேட்டாங்க. தோனியை சொன்னவங்களும் இருந்திருக்கிறாங்க, தோனி சொல்லாதவங்களும் இருந்திருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அவர் இப்போ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு ஐசிசி T20 மேட்ச் நடந்தது. அதில் ஃப்ளின்டாஃபுக்கும் இவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும். அந்த வாக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஃபைட்டு யுவராஜ் சிங் ரொம்ப கோவப்படுவார். அதை MSD தான் தடுத்து நிறுத்தி அதுக்கப்புறம் திரும்ப அந்த மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸை லாஸ்ட் ஓவரில் 6 6 அடித்து அந்த டீம் வின்னானதுக்கு முக்கியமான காரணமாகவும் இருந்தாங்க. அப்போ அவரை நல்லா எல்லாரும் பாராட்டியும் பேசியிருந்தாங்க. அதே நேரத்தில் ஒரு T20 ஃபைனல் மேட்ச் இதில் யுவராஜ் சிங் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்ட்டு அவரோட வீட்டு கண்ணாடியவே போய் உடைச்சி அந்த மாதிரியும் ஃபேன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது மொத்தமாக சரி கிடையாது. ஏன் அப்படின்னா, இதே நிலை தான் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் குட்டாக இருக்கும், பேடாகவும் வரும். இதே தான் ஹார்திக் பாண்டியாவுக்கும் இப்போ மக்கள் செஞ்சாங்க. அவர் அந்த மும்பை இந்தியன்ஸோடைய மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்கிறப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரை யாருமே ஏற்றுக்கலை, அவர் யாருமே இது பண்ணலை, அவ்வளோ ஹேட்டை தெரிவித்தாங்க. ஆனால் அவர் எதுவுமே ஆடியன்ஸ் மேலேயோ அந்த பார்க்குற கிரிக்கெட் ஃபேன்ஸ் மேலேயோ எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ அவர் வேர்ல்டு கப்பு அதிகமாக வின்னான மேட்ச்லேயும் மற்ற மேட்ச்லையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிரவுண்டுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அவரை அவ்வளோ இதாக பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிளேயர் வின் ஆகலாம், லாஸ் ஆகலாம், அந்த கேப்டன் மாறலாம். நம்ம இந்தியன் பிளேயர்ஸையே இந்தியனோட டீம்லேயே உள்ளவங்கள ஃபஸ்ட்டு ஹேட் பண்ணுறத நிறுத்துங்க. அதே மாதிரி யுவராஜ் சிங் வேணும்னே தோனியோட பிளேயரை சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார். அந்த நேரத்தில் யுவராஜ் சிங்குடைய மனநிலை அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு, அந்த இவ்வளோ பேர்னு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிளேயிங் 11 பார்க்கும்போது அதில் சகீர் கான் கிடையாது, கங்குலி இவருக்கு முன்னாடி ப்ளே பண்ண அவர் கங்குலி கிடையாது, ஒரு ராகுல் டிராவிட் கிடையாது, முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே அந்த பெரிய அளவுக்கான இந்தியன் பிளேயர்ஸ் அதில் கிடையாது, சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, விராட் கோலியை தவிர. ஸோ அப்போ அவர் நிறைய பேரையும் மிஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தார். ஸோ அது அந்த டயத்தில் அவர் இது பண்ண இதுதான். அதே மாதிரி அந்த T20 மேட்ச் பிரச்சனையில் ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா கொஞ்சம் லாஸ் ஆகிற நேரத்தில் யுவராஜ் சிங் வீட்டு உடைக்கும் போது தோனி தான் ஆளாக கண்டனம் தெரிவிச்சிருப்பார். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற நான் வின் ஆகிட்டு போனாலும் சரி, லாஸ் ஆகிட்டு போனாலும் சரி, எங்கள் வீட்டில் என் மேலே அன்பு வச்சிருக்கிற ஒரு சிறு நாயாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதே அன்பை காட்டுறாங்க. நீங்கள் ஏன் இப்படி காட்டுறீங்க அப்படிங்கிறத யுவராஜ் சிங்குக்காக பேசினவர் தான் MSD. ஸோ அதே மாதிரி ஒரு மேட்ச்சில் MSDக்கு IPL இதில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த நேரத்தில் உதவுவார் யுவராஜ் சிங். ஸோ இவங்களுக்கான பாண்டிங் எப்போவுமே இருக்கும். ஸோ ஒரு ஐடியாவில் சொல்கிற விஷயம்தான் அந்த மாதிரி மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் இவங்க அவங்க அப்படின்ட்டு எல்லா டீம்ல இருந்தும் சொல்லணும் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாங்களோ ஒழிய, மற்றபடி இவரை லீவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கிறது இது என்னுடைய ஐடியா. எனக்கு தெரிஞ்ச புரிதலான ஒரு விஷயம். உங்களுக்கு இல்லை இவர் தோனியை எதுக்காக அவர் லீவ் பண்ணாரு, இல்லை இதே காரணம் தானா அப்படின்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க.
கிரிக்கெட் பற்றியான சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி இல்லை அப்போ அப்டேட் ஆன விஷயங்களை பற்றியும் மேலும் நம்ம சேனலில் டைம் இருக்கும் போது கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம பேசலாம்.